Hi everyone. So in the class la நம்ம பார்க்க போற topic selection sort. So previous video la நம்ம வந்து bubble sort பார்த்திருப்போம். So உங்களுக்கு அதுல ஏதாவது doubts இருந்துச்சுனா என்னோட previous videos பாத்தீங்கன்னா bubble sort என்னங்கிறது பார்க்கலாம். So in selection sort, so selection sort ஆ இருக்கட்டும் இல்ல insertion sort, ரெண்டு சார்ட்மே நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி டேட்டா எந்த மாதிரி இன்புட் வந்து நம்மளுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா ஸ்மால் அரே எலமெண்ட் இருந்துச்சுன்னா ஓகேவா நம்மளோட அரே ஆர் லிஸ்ட்ல ஸ்மால் எலமெண்ட் இருந்துச்சுன்னா டேட்டா இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி இதுக்கு நமக்கு வந்து செலெக்ஷன் ஆர் இன்சர்ஷன் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து சூட்டபிளா இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ செலெக்ஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஓகேவா ஸோ இதுல நம்மளுக்கு வந்து எத்தனை இட்ரேஷன் வரும் அப்படின்னா n-1 இட்ரேஷன் டோட்டலா நம்மளுக்கு வந்து n-1 iteration pass ஓகேவா. ஸோ at that time நம்மளோட சேம் ஆப்ரேஷன் நம்ம வந்து அப் டு த லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட செலெக்ஷன் சார்ட்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை என்னவா சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா சார்ட்டட் லிஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரிமைனிங் எல்லாத்துமே அன்சார்ட்டட் லிஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ செலெக்ஷனா இருக்கட்டும் இன்சர்ஷன் ரெண்டுக்குமே நம்ம இதே மாதிரி தான் நம்மள வந்து ஸ்பிளிட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம வந்து சார்ட்டட் லிஸ்டாகவும் ஸோ ரிமைனிங் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நம்ம வந்து அன்சார்ட்டட்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சார்ட்டட் அண்ட் அன்சார்ட்டட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வச்சுக்கலாம் ஓகே. ஸோ தென் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இது வந்து சார்ட்டட் லிஸ்ட்ல இருக்குது. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு வந்து ரிமைனிங் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அன்சார்ட்டட் லிஸ்ட்ல இருக்கிற ஓகேவா அன்சார்ட்டட் அரேல இருக்கிற ஸ்மால் வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுல இருக்கிற ஸ்மால் வேல்யூன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 13 தான் ஸ்மால் வேல்யூ ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 13 ஸ்மால் வேல்யூ கூட இங்க சார்ட்டட்ல இருக்கிற என்னோட வேல்யூ கூட நான் கம்பேர் பண்ணணும் ஓகேவா. ஸோ நம்ம வந்து சார்ட் பண்ணி வச்சிருக்கோம் 29 சொல்லிட்டு நம்ம வந்து சார்ட்டட் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். ஸோ அது கூட ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல இருக்கிற ஸ்மால் வேல்யூ மினிமம் வேல்யூ ஸோ அது கூட நான் கம்பேர் பண்ணணும். ஒருவேளை என்னோட நான் சார்ட்டட் லிஸ்ட்னு சொல்லி வச்சிருக்கிறதுல இருக்கிற எலமெண்ட் எனக்கு வந்து நான் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்க இந்த எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் ஸோ ஸ்வாப் பண்ணும்போது ஓகே ஸோ அப்போ ஸோ 13 ஓகேவா எனக்கு இங்க நான் ஸ்வாப் பண்ணும்போது எனக்கு இங்க 27 ஸோ ரிமைனிங் 72 98 ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே அதே இதில் தான் இருக்கும். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை 52 51 அண்ட் 36 ஓகே. ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் 1. ஸோ இப்போ நம்ம செகண்ட் இட்ரேஷன் ஸோ அதே போல நம்ம என்ன பண்ணணும் ஸோ இப்போ என்ன பண்றோம் 13 சார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதை இப்போ திரும்ப இந்த ரிமைனிங் இருக்கிறதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ 12 எடுத்துக்கிடணும் ஓகேவா. ஸோ 12 அன்சார்ட் செகண்ட் எலமெண்ட் ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல நம்ம பார்க்கணும் ஓகேவா. ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் 29 நம்ம வந்து எடுத்துட்டு ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல ஸ்மால் வேல்யூ நம்ம வந்து செக் பண்ணிட்டு ஸ்வாப் பண்றோம். இதுக்கப்புறம் நம்ம 13 கரெக்டான பிளேஸ்ல வச்சாச்சு. ஸோ 13 டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் எலமெண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரிமைனிங் இருக்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேவா. ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல ஸ்மால் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ண ரிமைனிங் ஸ்மால் வேல்யூ 27 அப்ப 27ஐயும் எதையும் பார்க்கணும் 72வையும் நான் செக் பண்றேன். ஸோ ஒருவேளை எனக்கு வந்து 72 தான் எனக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ 27 தான் ஸ்மால் வேல்யூவா இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணணும். அகெயின் ஸ்வாப்பிங் ஓகே. அப்ப என்ன ஆகுது ஸோ 13 ஆல்ரெடி நம்ம வந்து சார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணும்போது 27 இங்கேயும் ஓகே 98 வந்து சேம் பிளேஸ்ல தான் இருக்குது. ஸோ 27 இருந்த இடத்துல நம்ம வந்து 72 ஸ்வாப் பண்ணியாச்சு ஓகே. ஸோ ரிமைனிங் வந்து த சேம் வேல்யூ தான் 66 52 51 and 36 இது என்னோட செகண்ட் இட்ரேஷன். ஸோ இது தேர்ட் இட்ரேஷனுக்கு மூவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸும் சார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஸோ தேர்ட் எலமெண்ட்டை தனியாகவும் ஸோ ரிமைனிங் இருக்கிறத நம்ம வந்து தனியாகவும் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அகெயின் 98 ஸோ ரிமைனிங் இருக்கிற என்னோட எலமெண்ட்ல இருக்கிற ஸ்மால் வேல்யூ கூட கம்பேர் பண்ணணும். எந்த வேல்யூ ஸ்மால் வேல்யூ 36 அப்ப 36 கூட நான் கம்பேர் பண்ணும்போது 36 தான் ஸ்மால் வேல்யூ. அப்ப எனக்கு என்ன பண்ணணும் அகெயின் எனக்கு வந்து ஸ்வாப்பிங் நடக்கும் ஓகே. ஸோ அப்போ வந்து 13 27 ஆல்ரெடி சார்ட்டட். இப்போ நான் என்ன பண்றோம் 36 நான் வந்து ஸ்வாப் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் 72 87 66 52 51 அண்ட் லாஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோம்
ஸோ 36 இருந்த இடத்துல ஸ்வாப் பண்றதுனால இங்க எனக்கு வந்து 98 இங்க கொடுத்துறேன். ஓகே, ஸோ என்னோட தேர்ட் இட்ரேஷன் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷன், ஸோ இட்ரேஷன் 4. ஸோ 4ல நான் பார்க்கும்போது எனக்கு என்ன வரும், அகெயின் நம்மளுக்கு வந்து ஸோ 36 வரைக்குமே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், சார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அப்போ வந்து 72வை நம்ம வந்து தனியாகவும், ஸோ ரிமைனிங் இருக்கிறத நம்ம வந்து அன்சார்ட்டட் லிஸ்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம வந்து 72 கூட எதை கம்பேர் பண்ணணும், ரிமைனிங்ல இருக்கிற எனக்கு வந்து ஸ்மால் வேல்யூ, தட் இஸ் 51. ஸோ 51 கூட கம்பேர் பண்ணும்போது 51 தான் ஸ்மால் வேல்யூ. ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, 13, 27, 36. ஸோ ஸ்வாப் பண்ணும்போது என்னோட வேல்யூ 51. ஸோ ரிமைனிங் 87, 66, 52. ஸோ நான் ஸ்வாப் பண்ற இந்த பிளேஸ்ல ஸ்வாப் பண்றேன். ஸோ 72 and 98. ஸோ என்னோட ஃபோர்த் இட்ரேஷன் ஓவர். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் இட்ரேஷன். ஸோ அதுல வந்து 51 வரைக்கும் நம்ம ஸ்வாப் பண்ணியாச்சு. ஸோ இதுல நான் பார்க்கும்போது 87 நான் சூஸ் பண்ணிட்டு, ஸோ இதுல இருக்கிற ரிமைனிங்ல என்ன பண்ணும், ரிமைனிங் வேல்யூல இருக்கிற ஸ்மால் வேல்யூ, ரிமைனிங் இருக்கிற ஸ்மால் வேல்யூ எனக்கு என்னது 52. ஸோ இப்போ 52 87 கம்பேர் பண்ணும்போது அகெயின் எனக்கு என்னதான் வரும். ஓகே, ஸோ இப்போ 13, 27, 36, 51. ஸோ 52 தான் எனக்கு வந்து ஸ்மால் வேல்யூ. ஸோ நம்ம வந்து ஸ்வாப்பிங் பண்றோம். தென் 66. ஸோ 52 இருந்த பிளேஸ்ல 87, தென் 72 and the last one 98. அப்போ என்னோட ஃபிஃப்த் இட்ரேஷன் ஓவர். இப்போ நம்ம சிக்ஸ்த் இட்ரேஷன். ஸோ இதுல நம்மளுக்கு வந்து எது வரைக்கும் ஸ்வாப் பண்ணியிருக்கோம், 52 வரைக்கும் ஸ்வாப் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணணும், நம்ம வந்து 66 ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூல இருக்கிற ஸ்மால் வேல்யூ கூட கம்பேர் பண்ணணும். ஸோ ரிமைனிங்ல எனக்கு வந்து எது வந்து ஸ்மால் வேல்யூ, ஸோ 72. அப்போ 72 கூட நான் வந்து கம்பேர் பண்றேன். ஓகே, ஸோ கம்பேர் பண்ணும்போது என்ன நடக்குது, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி இருந்ததே நமக்கு என்னது 66, 72 கம்பேர் பண்ணும்போது 66 தான் ஸ்மால். ஸோ எந்த ஸ்வாப்பிங்குமே நம்மளுக்கு நீட் இல்லை. ஸோ அதை வந்து அப்படி நம்ம வந்து சார்ட்டட் ஆர்டர்லயே நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ 36, 51, 52 and 66. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ரிமைனிங் வேல்யூ இருக்குது, 87, 72. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு என்ன முடிச்சாச்சு, 66 வரைக்கும் ஓவர். ஓகே, அண்ட் 98. இப்போ நம்ம என்ன பண்றோம், என்ன ப்ரொசீஜர், ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணிடுறோம், 87 நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு, ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த 2 எலமெண்ட்ஸ்ல ஸ்மால் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ 72 தான் ஸ்மால். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்றோம். ஓகேவா, என்னோட செவன்த் இட்ரேஷன் இது. ஓகே, நான் கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுது, 72 கூட கம்பேர் பண்ணும்போது 87. ஸோ 72 தான் எனக்கு வந்து மினிமம் வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸோ ஸ்வாப் பண்றோம். ஓகே, ஸோ 27, 36, 51, 52, 66. ஸோ ஸ்வாப் பண்றோம். ஸோ 72, here 87 and the last one 98. ஓகே, ஸோ அப்போ அப் டு 72 வரைக்கும் என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து ஸ்வாப் பண்ணி சார்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது வந்து என்னோட இட்ரேஷன் 8. 8ல நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது, ஸோ 8th இட்ரேஷன்ல நான் வந்து செக் பண்றேன். ஸோ என்ன பண்றோம், 87 நம்ம வந்து வச்சிடுறோம். ஸோ ரிமைனிங் எனக்கு என்னது, ஒன்லி 1. ஸோ அது கூட நம்ம வந்து கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, 87 தான் ஸ்மால் வேல்யூ. ஸோ நோன் எந்த நம்மளுக்கு வந்து ஸ்வாப்பிங் எதுவுமே நீட் இல்லை. ஸோ அதுலேயே நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது, ஸோ டோட்டலா எனக்கு வந்து 9th இட்ரேஷன்ல நான் பார்த்தேன்னா தான் எனக்கு என்ன ஆகுது, ஸோ லாஸ்ட் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா 51, 52, 66, 72, 87 and 98. ஓகே, ஸோ இதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அது கூட மொத்தம் டோட்டலா நம்மளுக்கு வந்து 9 எலமெண்ட்ஸ். ஸோ டோட்டலா நம்மளுக்கு வந்து n-1 8 இட்ரேஷன் நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்கோம். மொத்தம் நான் சொன்ன மாதிரி n-1 இட்ரேஷன் நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நம்ம சூஸ் பண்றோம். ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல இருக்கிற மினிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அது கூட கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஸ்வாப் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் அதே போல என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணி வச்சதை விட்டுறோம். ஸோ செகண்ட் எலமெண்ட் சூஸ் பண்ணி ரிமைனிங் இருக்கிற மினிமம். ஸோ அப் டு எனக்கு லாஸ்ட் வரைக்கும் லாஸ்ட் இட்ரேஷன் டோட்டலா நம்மளுக்கு வந்து எத்தனை எலமெண்ட்ஸும் -1 இட்ரேஷன் நம்ம வந்து என்ன பண்ணோம், பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ லாஸ்ட் வந்து சார்ட்டட் வந்து லிஸ்ட் இதுதான். ஓகேவா?